ஏஐ டெக்னாலஜி மூலியமா விசில் போட சாங்க பிஎம் மோடி அவர்கள் பாடுற மாதிரி நம்ம பசங்க எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த ஆடியோ தான் அது. அண்ட் சொல்லப்போனால் பிஎம் மோடி அவர்களுடைய வாய்ஸ் இந்த சாங்க்கு செம்மையாக செட் ஆகுது. சொல்லப்போனால் ஒரு வாய்ஸ் எல்லா சாங்க்கும் செட் ஆகுதுன்னா அது பிஎம் மோடி அவருடைய வாய்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோவுக்கு எடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் செம்மையாக செட் ஆகும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் விசில் போடு சாங்க்கு வந்த நெகட்டிவ் ரிவ்யூவை பார்த்துட்டு சாங்குடைய மிக்சிங் ட்ராக்ல சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காரா யுவன் சங்கர் ராஜா அவரு. அண்ட் நமக்கு சேஞ்சஸ் தெரியலனாலும் பட் ஒரு சிலர் சொல்கிறாங்க சேஞ்சஸ் நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு. தென் கோட் படம் மூலிமா இவன் அவருக்கு மிகப்பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் சொல்லியிருப்போம். பட் யுவன் சங்கர் ராஜா அவர் யூஸ் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இதுல இருந்தே தெரியுது யுவன் சங்கர் ராஜா ஒரு ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாருன்னு. ஏன்னா தளபதி அப்படிங்கிற ஒரு மனுஷன் இப்போ தமிழ் சினிமாவில் எந்த இடத்துல இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருக்கு இது மாதிரி ஒரு சாங் கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பாக சொல்லலாம் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாருன்னு. ஆனால் ஒரு சாங் ஒரு சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காது. ஸோ அதை நாம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்க டேஸ்ட் பொறுத்து. பட் விசில் போடு சாங்க்கு இது வரைக்கும் நாம பார்க்காத நெகட்டிவ் ரிவ்யூ கிடைச்சிருக்கு. ஸோ யுவன் சங்கர் ராஜா அவர் அட்லீஸ்ட் பிஜிஎம்லையாவது நல்லா பண்ணும் கோட் படத்தில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கம்பேக் கொடுக்குறாரா இல்லையான்னு. தென் ஃபைனலாக கோட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஆனால் இது மாதிரியே தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.